விஷத்தை நினைச்சத நடத்தி காட்டுவேன். என்னத்த நான் நடத்தி காட்டின போங்க. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணா ஆயிடுச்சு. சின்ன பையன் தான் எனக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா அந்த பையன் என்னடா ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை இல்லாம அடி பின்னிட்டா. அழிவுக்கான இன்னொரு பேரு டொர்னாடோ. இதை சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. சிவாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழிவுக்கான 2வது பேரு டொர்னாடோன்னு. அந்த பையன் சிவா என் பேரை நாசமாக்கிட்டான். வாழ்க்கைக்கு தேவை ருப்பியா. நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன் தான் ஐயா அப்படின்னு ஊருக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒட்டுமொத்த விஷயத்தையும் அசால்ட்டா ஒருத்தன் காலி பண்ணி போட்டுட்டான். ஒருத்தனா யாரு? பெரியாளா? ரொம்ப சின்ன பையன். சின்ன பையன் சொன்னதுக்கு தான் பெரிய ஆளு மாதிரி. எந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இங்க பகலே நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் போச்சு. சந்தோஷம்ன்றது என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை. மொத்த சந்தோஷத்தையும் தூக்கிட்டு போயிட்டா சிவா. அவனுக்கு ஏதாவது செய்யணும். ஏதாவது ஐடியா சொல்லுங்க நண்பர்களே, ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அழாத நண்பா, நீ அழாத. அந்த சிவா கதறி அழ வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது எப்படி? அது எப்படின்ற பிளான நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த பிளானால சிவா சும்மா கதற போறா. அது என்னப்பா? எலியா இருந்தாலும் அதோட இடத்துல அதுதான் ராஜா நண்பா. சிவா அவங்க ஊர்ல கிங்கா இருக்கும். அதனால அந்த எலிய, அதாவது அந்த சிவாவை அவங்க ஊர்ல இருந்து கடத்திட்டு வந்து நம்ம காலி பண்ண போறோம். ஆனா அவன் ரொம்ப புத்திசாலியாச்சு. ஊரை விட்டு வெளியே வரவே மாட்டானு. வருவான். நாம எல்லாரும் அவனை வர வைப்போம். இப்பதான் சிவா வெற்றிகரமா ஒரு மிஷனை முடிச்சான். இப்போ அடுத்த மிஷனுக்கு தயாராயிட்டான். பெடலை மிதிச்சிட்டான். ஒவ்வொரு தடை கல்லும் அவனுக்கு படிக்கலாம் மாறுது. ஒவ்வொரு பாறையாவும் தாவி குதிச்சுக்கிட்டு போறான். எந்த பிரச்சனையும் இல்லாம பாறைக்கு பாறை தாவி வந்துகிட்டு இருக்கான். தரையில லேண்ட் ஆக போறான். வெற்றி. சிஷ்யா, உன் ஃபினிஷிங் கொஞ்சம் சரியில்லை. திருப்பி பண்ணலாமா? ஃபோக்கஸ் பண்ணியா, ஃபோக்கஸ். கான்சென்ட்ரேட். ஸ்டண்ட் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் மிஸ் ஆக கூடாதுவா. சைக்கிள் ஹேண்ட் பேரை பிடிக்கும் போது அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சிவா, நீ சைக்கிளை விட்டு இறங்கு. ஆதி அது எப்படின்னு ஓட்டியே காமிப்பான். அத பத்தி நீ கத்துக்கோ. நான் வெறும் கோச் தான். நான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்பா. எங்கேயாவது கிரிக்கெட் கோச் கிரிக்கெட் ஆடி பாத்துருக்கீங்களா என்ன? அப்படிதான் நானும். சிவா, நான் தான் புது கான்ஸ்டபிள் ராம் சிங் பேசுறேன். லட்டு சிங் சார் உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாரு. ஏதோ எமர்ஜென்சியாப்பா. ஓகே, நான் உடனே அங்க வரேன். ஏதோ அர்ஜென்ட்டா லட்டு சிங் சார் வர சொல்லிருக்காரு. நான் அங்க போறேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போ. ஓகே. லட்டு சிங் சார், என்னாச்சு? எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே சிவா. உனக்கு யார் சொன்னது? ராம் சிங் சார். ராம் சிங்கா? அப்படி யாரும் இந்த ஸ்டேஷன்ல இல்லையே சிவா. ஹலோ சிவா, சில ரவுடிங்க எங்களை கடந்து பாக்குறாங்க. சீக்கிரம் வா சிவா. நான் ஒன்னு நினைச்சேன்னா நினைச்சத முடிச்சு காட்டுவேன். அழிவுக்கான இன்னொரு பேரு. அதுதான் நாங்க 4 பேரு. எங்களை எதிர்க்க ஆளியாரு. இப்பதான் குஷியா இருக்கு. இது ஜுவாலா சிங், டொர்னேடோ, சிங்காரா, பாபா. லட்டு சிங் சார், இது அந்த 4 ரவுடி பசங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு அவங்கள கடத்திட்டாங்க. நான் அங்க போறேன். நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க. டோன்ட் வரி சிவா. இன்னைக்கு போலீஸ் ஹெலிகாப்டர் இங்க தான் நிக்குது. வா, அதுல போய் அவனுங்களை கண்டுபிடிப்போம். சார், அங்க பாருங்க. அதோ அங்க இருக்காங்க.
என்டர் ஆகுறாங்க. அங்க நீங்க ஹெலிகாப்டரோட வர முடியாது. நான் இங்க இறங்குறேன். நீங்க ஜங்கிளுக்கு அந்த பக்கம் ரோட்டை பிளாக் பண்ணி வைங்க. நான் ஜங்கிள்குள்ள போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன். பைலட் சார், பின்னாடி இருக்கிற டோரை ஓபன் பண்ணுங்களேன். என்னது? சிவா கரெக்டா தான் சொல்றான். பின்னாடி கதவை திறந்து விடு. ஓகே சார். எவனாவது தப்பிக்க முயற்சி பண்ணுங்க. வாக்களை சுத்தி நாலா பக்கமும் போலீஸ் துப்பாக்கியோட நிக்குது. ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு மரியாதையா காரை விட்டு இறங்கி வாங்க, இல்லடா சுத்துருவ பாத்துக்க. என்னடா ரவுண்டு சுத்துறீங்க? எவனை சுடுறது? எவனை சுடவா? அவனை சுடவா? யார சுடுறதுடா? லட்டு சிங் சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு போல. பேசாம நம்மளும் இங்க இருந்து கிளம்பிடுவோம். போற நிறுத்துங்கடா. இன்னைக்கு எவ்வளவு சுத்த விட போறீங்க? லட்டு சிங் சார், நீங்க ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? கார் எங்க? எவ்வளவு வேகமா இருக்கானுங்க அவனுங்க. அவனுங்க வேகமா காரை சுத்துனதுனால நீ எனக்கும் லைட்டா தலை சுத்துது சிவா. சரி, நான் வந்த ஹெலிகாப்டர் எங்க போச்சு? அது எப்பயோ போயிடுச்சு. வண்டியை நிப்பாட்டாதீங்க, வேகமா வண்டி ஓட்டுங்க. சிவாவை அப்படியே அடிச்சு தூக்குங்க. இந்த சிவா பையன் எங்க போனான்னு தெரியல. என்ன பார்த்து பயந்துட்டா போல. ஏய், அந்த சிவா எங்கேயும் போல, உன் கார் மேலதான் இருக்கான். ப்ளூ டயர்ஸ். சிவாவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேன் கிட்ட போக விடக்கூடாது. இப்போ இருக்குடா உனக்கு. பாய் பாய் சிவா.
நான் ஒரு விஷயத்தை நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். எனக்கு தேவை ருபியா. நான் ரொம்ப மோசமான பையா. நான் ஒரு விஷயத்தை நினைச்சா அதை முடிக்காம விட மாட்டேன். அந்த சிவாவை நான் சும்மா விடவே மாட்டேன். நம்ம சிவாக்கு எதுவும் ஆகல. சிவா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. சின்ன பையா, ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா செம்ம அடி வாங்குவ. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அந்த பசங்க எங்க? முக்கியமா அந்த சிவா பையன் எங்க? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். பின்னு பின்றா. நாம ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துருவோமா? யோ, போயா போய் அவனை அடி. என்கிட்ட வா. டேய் மோட்ட பையா, போய் அடிச்சுட்டு வாயா. நீங்க பாரு, போய் அவனை அடிச்சுட்டு என்னை வந்து பாரு. என்னை விட கொடூரமானவன் பின்னாடி இருக்கான், அவன் அடிப்பான்பா. ஓகே ஓகே, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு டையா அஸ்கலக்கடி புஸ்கலக்கடி கொய்யா சண்டைக்கு வா மொட்டை பையா. கமான் அங்கிள், நீங்க தான் சண்டை போடணும். போறேன்ப்பா போறேன். போட்டு விடுறதுல எவ்வளவு சந்தோஷம்டா இவனுங்களுக்கு. வரண்டா டேய். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அடிச்சுக்கிட்டு இருக்கா அவனுக்குல. அடி பின்னிட்ட அந்த பையனை.
அட, அடிச்சிட்டு வந்து நீ எதுக்கே கீழே விழுகிற? அடிச்சாலும் டயர்ட் ஆகதானே செய்யும். இப்போ நீங்க போங்க, அவனை போட்டு அடிங்க. அப்பதான் நீங்களும் டயர்ட்னஸ் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்ப நான் போய் அடிக்கிறேன். என்னோட பவரை காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது. எப்படியும் நீ அடிச்சதுல சிவாவும் கொஞ்சம் டயர்டா தான் இருப்பான். நான் போய் அவனை கவனிச்சுக்கிறேன். ஏய் சிவா! சிவாவை நான் அடிச்சுட்டேன். எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நானே வரேன், நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அங்கிள். நான் மனசுல ஒண்ணு நினைச்சா இத சிவா வேற ஒண்ணு நினைக்கிறா. அடி பின்னிட்டா. நான் உங்களோட சேர்ந்திருக்கவே கூடாது. பிரச்சனைக்கு இன்னொரு பேரு, இருக்கிற ஒரே ஒரு பேரு சிவா. சிவா சிவா. வேணா ரூபியா, சிவா மோசமானவன் பையா. ஏய் சிவா, பயப்படாத, இதோ நான் வந்துட்டேன். You all under arrest. என்ன இது? எவனுமே ஏந்துக்க மாட்டான். சிவா, அடி பின்னிட்டியா? இது தூங்குறதுக்கான நேரம் இல்லப்பா. வாங்க, ஜெயிலுக்கு போகணும், நேரம் ஆகுது. Get up, wake up. அட எழுந்திருக்கடா.